வணக்கம். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வீதி விபத்துகள் உள்ளிட்ட அனர்த்தங்கள் ஏற்படும் போது அதனை எவ்வாறு முகாமைத்துவம் செய்வது தொடர்பான அனர்த்த முகாமைத்துவ தத்ரூப ஒத்திகை முன்னேற்ற நிகழ்வொன்று களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் ஏற்பாட்டில் இன்று இடம்பெற்றது. களுவாஞ்சிக்குடி நெடுஞ்சாலையில் தத்ரூபமாக ஏற்படுத்தப்பட்ட விபத்தில் எவ்வாறு காயமுற்றவர்களை மீட்பது, நோயாளர்களை நோயுக்காவு வண்டியில் எவ்வாறு கொண்டு செல்வது, அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களை எவ்வாறு பராமரிப்பது மற்றும் பதிவுகளை எவ்வாறு மேற்கொள்வது உள்ளிட்ட பல விடயங்கள் இதன்போது ஒத்திகை பார்க்கப்பட்டன. மேற்படி நிகழ்வானது வைத்திய அத்தியட்சகர் கானா புவனேந்திரநாதன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது வைத்தியசாலையின் அனர்த்த பாதுகாப்பு பிரிவினர், பொதுமக்கள், களுவாஞ்சிக்குடி போக்குவரத்து போலீசார், களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை வைத்தியர்கள், தாதியர்கள், ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது பார்வையாளர்களுக்கு விழிப்புணர்வூட்டிய இந்த தத்ரூபமான அனர்த்த ஒத்திகை நிகழ்வானது படிப்பினைக்குரியதாக இருந்தமை சிறப்பம்சமாகும். ஆதார வைத்தியசாலையின் ஒரு அந்த வரலாற்றுக்கும் குடும்பத்துக்குடியான போது இந்த அனர்த்தம் சம்பந்தமான ஒரு ட்ரில் ஒன்று வச்சுருக்கோம். ஒன்று கட்டாயம் அது நாங்கள் ட்ரில்லுன்னு சொல்கிறோம். ஆனால் அனர்த்தம் நடக்கும் பொழுது நாங்கள் இவ்வாறு அதை அந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்து நோயாளர்களை இவ்வாறு பராமரிக்கிறோம் என்றதான் இது முக்கியமான நோக்கம். இதுக்கு திடீரென்று வரும்பொழுது எங்களால் அதை கையாளுவது கஷ்டமாக இருக்குன்றதால நாங்கள் அதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த பிளான் என்ன, இது இப்படி வந்தால் இதுக்கு என்ன செய்வோம்ன்றது நாங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஆயத்த நிலைமையில் வச்சுருக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த ட்ரில் இன்றைக்கு எங்களுடைய அனைவரோட ஒத்துழைப்போடும் வெற்றி. ஒரு அனர்த்தம் நடந்தால் நாங்கள் இதை எவ்வாறு கையாளுவோம், ஆறாறு இங்கெங்கென்றால் இது என்னென்ன செய்திருக்கோம்னு சொல்லி விளக்கங்கள் தருவாங்க. இது கூட அவதானிக்கக்கூடியது எங்களை பொறுத்த